Praise the Lord. It's good to be in the house of the Lord and praise and worship the Lord. Uh, you know, uh, it's when you are praising and worship the Lord, it is always good to sing with a loud voice. தேவனுக்கு சோஸ்திரம். தேவனுடைய ஆலயத்துல தேவனை ஆராதிப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் உரத்த குரலில் ஆராதிப்பது நல்லது. I'm not saying always loud voice. I'm not saying that it depends on situations and circumstances, but the maximum of your voice, with a loud shout to the Lord, it's very good. எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா நேரமும் அப்படியே செய்யணும்னு சொல்லவில்லை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் குரலை உயர்த்தி ஆராதிக்க வேண்டுமோ தேவனை அவ்வளவுக்கு அளவு நாம் ஆராதிக்க வேண்டும். Once in a while when you are sorrowful, sad or something like that, okay, you might feel like worshiping a wee bit this, but don't make it a pattern of your life. சில நேரங்களில் உங்களுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் மெதுவாக ஆராதிக்கலாம். ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். But if you think that if you are singing loud and shouting out to the Lord, what will your neighbors think about you? That's image problem. நீங்க நினைச்சீங்கன்னா நான் இப்ப கத்தி பாடினேன்னா எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு அப்படி நினைத்தோம் என்றால், then think about David. தாவீதை நினைத்து பாருங்க. Being a king, he was like not thinking about what the others will think, but he was expressed himself in whatever ways he could, and he danced like mad. That's what he says. அவர் ஒரு ராஜாவாக இருந்தும் கூட மற்றவர்களெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவர் யோசிச்சே பார்க்கவில்லை. அவர் ஒரு பைத்தியக்காரனை போல நடனமாடி பாடி அவர் ஆண்டவரை துதித்தார். And David is a very symbol of praise. தாவீதுங்கிறது வந்து ஒரு ஆராதனை என்கிறது அடையாளமாக இருக்கிறது. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And today we are going to look into same experience or encounter with God. இன்றைக்கும் நாம் தேவனுடன் ஒரு அனுபவம், தேவனுடன் ஒரு சந்திப்பு, அதை குறித்து பார்க்க போகிறோம். No one here should miss an opportunity to have an experience or an encounter with God. யாரு ஒருவருமே தேவனுடன் ஒரு சந்திப்புக்கோ தேவனுடன் ஒரு அனுபவத்தையோ நாம் தவறவிடக்கூடாது. Because all that we read, all that the Lord reveals to us, he also wants to show to us or make it real in our life through an experience or an encounter. தேவன் நமக்கு காண்பிக்கிறது, நமக்கு செய்கிற எல்லா காரியங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தின் மூலமாக, அந்த சந்திப்பின் மூலமாக அதை உண்மையாக யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So you need to expect the Lord for you to have an encounter with the Lord. நீங்க தேவனிடத்துல எதிர்பார்க்க வேண்டும் தேவனோடு ஒரு சந்திப்பு வைப்பதற்கு. If we believe in a Lord who is so personal to us, தேவன் நமக்கு சொந்தமானவர், நமக்கு தனிப்பட்ட தேவன் என்று நாம் விசுவாசித்தோம் என்றால், and we also need to expect that we will have a personal encounter with the Lord. தேவனோடு கூட நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். Today we are going to look into the life of Elijah. இன்றைக்கு நாம் எலியாவின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். Previously who were we looking into? இதற்கு முன்பாக யாரை குறித்து நாம் பார்த்தோம்? We looked into Jacob. யாக்கோபை குறித்து பார்த்தோம். Did it motivate you all to read about the life of Jacob? அது வந்து உங்களுக்கு யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்குவித்ததா? How many of you were motivated? எத்தனை பேருக்கு ஊக்கமளித்தது? எட்வினா? Lord, you see from above. Yeah, it's very important for us. இது நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Because there are many life experiences that the Lord teaches us that already a solution has been provided. தேவன் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பது, பாடங்களை கற்றுக் கொடுப்பது, அதற்கு வந்து தீர்வு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. We all know that Christ is the solution. Christ has made a solution for everything. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துதான் அதற்கு தீர்வு, கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தீர்வை கொடுத்திருக்கிறார் என்று. And through every experiences we pass, he is revealing us through various biblical characters, through situations, circumstances, or what he teaches us or reveals to us. ஆனால் அந்த வேதத்துல உள்ள கதாபாத்திரங்களின் மூலமாகவும் பல அனுபவங்களின் மூலமாகவும் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்படி வாழ்க்கை முறை இருக்கிறது என்று. So for us to tackle a situation properly, the Lord would have surely spoken at some point about how to deal with that situation. நாம் ஒரு சூழ்நிலையை நாம் வந்து அதை சந்திக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏதாவது ஒரு வழியில அதை எப்படி நாம் சந்திக்க வேண்டும். The Lord at least would have strengthened you before. He doesn't tempt you or make you pass through a way that you cannot handle. தேவன் எப்பொழுதுமே நீங்கள் கையாள முடியாத காரியங்களில் கடந்து போவதற்கோ அதை அந்த சோதனையில் மேற்கொள்வதற்கோ அவர் உங்களை அனுமதிப்பதில்லை. Do you really think that your Lord will allow you to pass through a situation which he has already not equipped you with?
நீங்கள் நினைக்கிறீர்களா தேவன் உங்களை பலப்படுத்தாமல், உங்களை ஆயத்தப்படுத்தாமல் ஒரு கடினமான சூழ்நிலை கடந்து செல்ல பண்ணுவார் என்று? No, surely. If you say yes to this question, then our Lord is not truthful. He is not true to us. நிச்சயமாக இல்லை. நீங்கள் இந்த கேள்விக்கு ஆமாம் என்று பதில் சொன்னீர்கள் என்றால் தேவன் நம்மிடத்தில் உண்மையா இல்லை, இல்ல உண்மையான தேவன் இல்லை என்று அர்த்தம். We would have been murmuring against God, saying, "Oh, I cannot handle this situation. Why is it? It's beyond my capability." நாம் தேவனிடத்துல முணுமுணுத்துக் கொண்டிருக்கலாம், ஓ தேவனே, என்னால இதை கையாள முடியவில்லை, எதற்காக எனக்கு என் தகுதிக்கு மீறின காரியத்தை கொடுக்கிறீர்கள் என்று. Lord surely will not allow a situation that is beyond our ability to handle. When I say ability, I am not saying our own personal ability, but what the Lord has not equipped us with. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்தாமல், நம்மை ஆயத்தப்படுத்தாமல் அதற்கு மீறின ஒரு காரியத்தை நமக்கு அனுமதிக்க மாட்டார். Now we are going to look into the life of Elijah. நாம் இப்பொழுது எலியாவின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். In James chapter 5, யாக்கோபு 5, a very simple explanation, a single statement is given about Elijah. எலியாவை பத்தி ஒரு வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Verse 17, Elijah was a man with a nature like ours. And remaining we don't need to read, just I'm going to read this. Elijah was, to what we are going to look at, Elijah was a man with a nature like ours. James chapter 5, James, நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். Elijah was a man with a nature like ours. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். So you can see that here clearly is mentioned about Elijah. He is one of the greatest prophets. You can see that one of the prophets who is mentioned most of the time in the Gospels about Elijah. And anyone, if you see even Jesus, they thought that he's like Elijah. How many of them thought he's like Elijah, one of the greatest prophet? But he was a man like with a nature like ours. இந்த எலியாவை குறித்து இந்த சுவிசேஷங்கள்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவையே எலியா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். Now we are going to look into the experiences and the encounter that Elijah had in his life. இப்பொழுது நாம் எலியா அவருடைய வாழ்க்கையில கிடைத்த தேவனுடைய சந்திப்பு, அவருடைய அனுபவத்தை குறித்து பார்க்க போகிறோம். In 1 Kings chapter 19, 1 ராஜாக்கள் 19, from I'm going to read verse 4. நான்காவது வசனம். The first experience is under the broom tree experience. முதலாவது அனுபவம் ஒரு சூரை செடியின் கீழ் அனுபவம். In 19 and 4, but he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree, and he prayed that he might die and said, "It is enough. Now, Lord, take my life, for I am no better than my fathers." அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, he went and sat under a broom tree, and it was one of the lowest point in his life. அவர் அந்த சூரை செடியின் கீழ் போய் அமர்ந்திருந்தார். அந்த நேரம் அவருடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வு நிலைமையாக இருந்தது. He was in the wilderness. He ran into the wilderness, and now he is praying that, "Lord, now take my life away." அவர் வனாந்தரத்துக்கு ஓடி சென்றார். இப்பொழுது தேவனிடம் அவர் ஜெபிக்கிறார், தேவனுடைய வாழ்க்கையை எடுத்துவிடும் என்று. Now what brought Elijah into this point, this lowest point, or to go and be seated in that place, run to the wilderness and say these things? What made him do that? இப்ப எலியாவை இந்த இடத்துக்கு இந்த வனாந்தரத்துல இந்த சூரை செடியின் கீழ் அமர்ந்து தேவனே என்னுடைய வாழ்க்கையை எடுத்துவிடும் என்று சொல்லும் அளவுக்கு என்ன நடந்தது, என்ன கொண்டு வந்தது இந்த நிலைமைக்கு? You can see that the first two verses, like second and third verse, in 1, 2 and 3 you can read. In 1 Kings chapter 19 verse 1 to 3 you can see of what made Elijah do this, run away and hide himself and make all these complaints. இந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 1 ல இருந்து 3 வரைக்கும் நாம் படித்து பார்க்கலாம் என்ன எலியாவை இவ்வளவு தூரம் ஓட வைத்தது என்று. And Ahab told Jezebel all that Elijah had done, also how he had executed all the prophets with the sword. Verse 1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். Then Jezebel sent a messenger to Elijah saying, "So let the gods do to me and more also, if I do not make your life as the life of one of them by tomorrow about this time."
அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். And when he saw that, he arose and ran for his life and went to Beersheba, which belongs to Judah, and left his servant there. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். And then you can see in verse 4, by himself he went a day's journey into the wilderness. 4வது வசனத்துல நாம் பார்க்கலாம், அவராகவே அந்த வனாந்தரத்துக்கு சென்றார் என்று. So you can see that this King Ahab's wife, the queen Jezebel, was the one who gave a death threat to Elijah, saying, you killed all the Baal prophets who's not the real God, but the prophets of the real God, unreal God, you killed all of them. So see, by tomorrow this one's life also will be like one of these prophets. He's saying and giving a threat for his life. இப்பொழுது அவர் அந்த ஆகாப் ராஜாவின் மனைவியான அந்த எசபெல் அவர்களிடம் ஆகாபு எல்லா கதையும் சொன்னவுடன் எசபெல் சொல்லுகிறாள், இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய வாழ்க்கை இவர்களுடைய பிராணனை நீ எடுத்தது போல நாளைக்கு இந்நேரத்துக்கு உன்னுடைய பிராணனையும் எடுக்கப்படும் என்று அவள் ஒரு பயமுறுத்தலை கொடுக்கிறாள். So what brought Elijah to this lowest point of his life? என்ன எலியாவை இந்த மாதிரியான ஒரு அவளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தாழ்நிலைக்கு கொண்டு வந்தது? It was a threat for his life. அது அவருடைய வாழ்க்கைக்கு கொடுத்த பயமுறுத்தல். He ran for his life. அவருடைய வாழ்க்கைக்காக அவர் ஓடினார். And hid in the wilderness and he was complaining. அவர் வனாந்தரத்துல ஒளிந்து கொண்டார், முறுமுறுக்கிறார். And you cannot say it's a complaint. Going and hiding in the wilderness and he is crying out what his situation is, emotional, physical and mental situation is. அவர் வனாந்தரத்துல போய் ஒளிந்து கொண்டு அந்த இடத்துல அவருடைய முறையீடுகளை அவர் சொல்லுகிறார். Now what happened? என்ன நடந்தது? What happened to Elijah? எலியாவுக்கு என்ன நடந்தது? Elijah has faced till this point only victories and high points in his life. எலியா இந்த நேரம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவர் வெற்றியையும் உயர்ந்த நிலைகளையும் தான் அவர் பார்த்தார். He has only seen victories and high points in his life. அவருடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலையையும் வெற்றியையும் தான் பார்த்தார். In from 1 Kings chapter 17 onwards, you can see how Elijah is introduced and you can see how God did great works through Elijah. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம் எலியா எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது, தேவன் எலியா மூலமாக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று. You can go home and read that. I'll just give a quick recap. நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பார்க்கலாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். In 1 Kings chapter 17 from 1 to 7 you can see of how King Ahab was the king of that land, and Elijah went and told to the king that the Lord is now saying that there is going to be a drought in this land. So he's saying there is going to be a drought in this land, and unless my word again comes, that drought is going to carry on for how many ever years. இங்கே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் பார்த்தால் அந்த தேசத்தின் ராஜாவான ஆகாபிடம் எலியா போய் சொல்லுகிறார், இந்த தேசத்துல ஒரு வறட்சி வரப்போகிறது, நான் ஒரு வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் அந்த வறட்சி தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது என்று. But what the Lord told to Elijah was, ஆனால் தேவன் எலியாவிடம் சொன்னது என்னவென்றால், he told that now you go to one of this brook called Cherubim and you can go and be in that brook there. You will get your water from there. I will send ravens to feed you with bread and meat. தேவன் என்ன எலியாவிடம் சொன்னார் என்றால், நீ அந்த செடிகளுக்கு பக்கத்தில் நீ அந்த இடத்திற்கு போய் அந்த இடத்தில் நீ இரு, நான் உனக்கு காகத்தை கொண்டு போஷிக்கிறேன் என்று சொல்கிறார். So he is saying that you will get the water from the brook and I will feed you with the ravens till this drought or whatever, so that you won't be affected by the drought. இந்த வறட்சினால நீ பாதிக்கப்பட மாட்டாய், நீ உனக்கு தண்ணீர் அந்த ஆற்றிலிருந்து கிடைக்கும், உனக்கு போஷணமானது காகத்திலிருந்து கொடுப்பேன், நீ வறட்சியில் பாதிக்கப்பட மாட்டாய் என்று சொல்கிறார். And when that brook Cherith dried out, now God is saying to Elijah, now I'll take you to another place where you are going to be fed. அந்த ஆறானது வற்றி போனதுடன் தேவன் எலியாவிடம் சொல்கிறார், உன்னை இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன் உனக்கு போஷிப்பதற்கு என்று. And then you can see that he is now asking Elijah to now go into this widow's house and go and stay there, go and ask for bread and you are going to get food and drink from there.
அங்கே தேவன் எலியாவிடம் சொல்லுகிறார், நீ அந்த விதவையின் வீட்டுக்கு போய் நீ உனக்கு அவளிடம் நீ வந்து உணவை கேளு, உனக்கு அங்கிருந்து உணவும் தண்ணீரும் கிடைக்கும். That is explained in the same chapter 17 from verse 8 to 16. That is another miracle that the Lord did through Elijah, a victory. அதே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8ல இருந்து 16 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அதிசயம் எலியாவை கொண்டு தேவன் செய்தார். This widow of Zarephath didn't even have only little flour for herself and her son for bread, but Elijah told, you first make a small cake for me out of it, and then remaining you keep. And then when she did that, he blessed the widow and the son and said that hereafter there won't be any shortage of flour or drink in your house at all. So they were blessed forever. அந்த விதவைக்கு வந்து அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் சாப்பிடுவதற்கு கூட கொஞ்சம் கூட அவளுக்கு வந்து மாவு இல்லாமல் இருந்தது. ஆனால் எலியா அந்த விதவையிடம் சொன்னார், நீ கொஞ்சம் அப்பத்தை பண்ணி எனக்கு கொடு என்று சொன்னார். அதற்கு பிறகு அவளுக்கு அது இடம் கொள்ளாமற் போக மட்டும் அவளுக்கு அந்த அப்பமும் தண்ணீரும் அந்த வீட்டில் நிரம்பி இருந்தது. So then again next thing in 1 Kings chapter 17 from verse 17 to 24 you see again மீண்டுமாக 1 ராஜாக்கள் 17 இருந்து 24 வரைக்கும் நீங்கள் மீண்டும் that widow's son fell sick and he was not breathing. அந்த விதவையினுடைய மகன் அவன் நோய்வாய்ப்பட்டான், அவனால் மூச்சு விட முடியவில்லை. Now Elijah revived the son of the widow and brought life into him. இப்பொழுது எலியா அந்த விதவையின் மகனுக்கு உயிர் கொடுத்தான். And then if we start from chapter 18, you can see from chapter 18 from verse 1 onwards. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து பார்த்தோம் என்றால் until verse 18 you can see that Lord is now using Elijah again for his next victory. 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அடுத்த வெற்றிக்கு எலியாவை தேவன் உபயோகப்படுத்துகிறார். Now Elijah directly went to King Ahab, met him and challenged him and told that you and your household is the one who is going against the Lord. எலியா ஆகாப் ராஜாவிடம் சென்று அவருக்கு எதிராக நின்று சவால் விட்டு நீயும் உன் வீட்டாரும் தான் தேவனுக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று சொன்னார். Because Ahab and the people there were thinking that Elijah was the one who brought the drought, because he spoke and the drought came. ஆனால் அந்த ஆகாப் ராஜாவும் அவர்களுடைய வீட்டாரும் நினைக்கிறார்கள் எலியா தான் பேசினார், அதனால் தான் இந்த வறட்சி வந்தது என்று நினைக்கிறார்கள். So in verse 17 and 18 of 1 King you can see, then it happened when Ahab saw Elijah that Ahab said to him, is that you, O troubler of Israel? ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீ அல்லவா என்றான். Now Elijah just stood strong and then he just replied back in verse 18 saying, and he answered, I have not troubled Israel, but you and your father's house have, in that you have forsaken the commandments of the Lord and have followed the Baals, which was fake gods, idols. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். And in verse 19 he is giving a challenge out and saying, now therefore send and gather all Israel to me on Mount Carmel, the 450 prophets of Baal and the 400 prophets of Asherah who eat at Jezebel's table. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலினத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்திகளை சாப்பாடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். So this Elijah was the one who challenged the king and his household directly, and he told that this is what your household is doing. Now you bring all the prophets of Baal and you can see what I am going to do. இந்த எலியா தான் அந்த ஆகாப் ராஜாவையும் ஆகாப் ராஜாவின் வீட்டாருக்கு முன்பாகவும் நின்று சவால் விட்டு நீயும் உன் வீட்டாரும் தான் தேவனுக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்றும் இப்பொழுது நீ அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் கொண்டு வாருங்கள், நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் என்று சவால் விடுகிறார். And now next what he had a victory against all the Baal prophets and their gods, and it is explained in from 1 King chapter 18 verse 20 to 40. அவர் அடுத்தது என்ன நடந்தது என்றால் 1 ராஜாக்கள் 18ல 20ல இருந்து 40 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெற்றி சிறந்தார். Well, when the prophets of Baal offered a sacrifice, no one even looked into it. They were crying out to their gods to now come and accept the sacrifice, but the God of Abraham,
Isaac and Jacob and Israel, Elijah shouted out, and the sacrifice was just came, and a fire consumed that sacrifice. When that happened, he now slaughtered all the prophets of Baal. Everyone were killed. இப்பொழுது அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய தேவர்களை அவர்கள் முறையிட்டு கதறி கூப்பிடும் பொழுது கூட ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் எலியா இந்த ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலின் தேவனை அவர் அழைக்கும் பொழுது தேவன், நம்முடைய தேவன் வந்து அக்னியாய் வந்து அந்த எல்லாவற்றையும் அவர் அப்படியே பற்றி கொண்டு போனார். அப்பொழுது எலியா எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி விட்டார். In 1 Kings chapter 18 verse 39 to 40, it said, now when all the people saw it, they fell on their faces and said, the Lord, he is God, the Lord, he is God. Verse 17, verse 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். And Elijah said to them, seize the prophets of Baal, do not let any one of them, let one of them escape. So they seized them, and Elijah brought them down to the brook Kishon and executed them there. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். So that is about 450 plus another 400, almost 850 prophets were slaughtered. அங்க வந்து 450, இன்னொரு 400, 850 தீர்க்கதரிசிகள் வெட்டி போட்டார். Of Baal, of the Baal idol god. பாகால் தீர்க்கதரிசி. And then what happened was, in from verse 41 to 46 in 1 Kings chapter 18, you can see that how through faith there was an end that was brought to the drought and the rain came. அடுத்து அதே 1 ராஜாக்கள் 18:41 46 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். விசுவாசத்தின் மூலமாக எலியா அந்த வறட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். So you can see here that these were all such a points of victory that Lord has been giving to Elia. இது எல்லாம் தேவன் எலியாவுக்கு கொடுத்த வெற்றி. There was no low point in his life. அவருடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வு நிலையே கிடையாது. Right from who was introduced in the word of God from 1 Kings chapter 17, everything that Elia saw was something great and supernatural that the Lord did through him. இந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல எலியாவை அறிமுகப்படுத்தினதுல இருந்து பார்க்கலாம், எல்லாமே பெரிய காரியங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டமான காரியங்களையும் தான் எலியா பார்த்தார். He rose the boy from the dead. மரித்தோரிலிருந்து அந்த பையனை உயிர்ப்பித்தார். He spoke with authority, and everything that he spoke came to pass. அவர் அதிகாரத்தோடு பேசினார். அவர் பேசின எல்லாமே கடந்து He called upon the Lord, and the Lord accepted the sacrifice. தேவனை கூப்பிட்டார், தேவனும் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டார். When everyone were in drought, he alone was being fed, and whoever was serving him was also blessed. அவர் எல்லோரும் வறட்சியில இருந்த பொழுது அவருக்கு மட்டும் தேவன் போஷித்தார். அவரை போஷித்தவர்களும் தேவன் ஆசீர்வதித்தார். How much of if we say how much God had used Elijah, and how much would have been his faith and his standing in the Lord, we can just think how it could have been. Just think, நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு தூரம் தேவன் எலியாவை பயன்படுத்தி இருக்கிறார், and எலியாவுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்கலாம். But what brought Elia into that lowest point of his life? ஆனால் என்ன அந்த எலியாவினுடைய அந்த தாழ்வு நிலைக்கு, அவருடைய வாழ்க்கையின் அந்த தாழ்வு நிலைக்கு என்ன கொண்டு வந்தது? Now we can see, and we saw that it was the threat of Jezebel. Now Jezebel saying that I will now kill you by tomorrow evening, same time you will be killed. I will take your life. That one threat is what is being said that made Elijah run for his life into the wilderness. நாம் சொன்னோம், அவர் வந்து அந்த எசபெலோட வார்த்தைக்கு பயந்து, அவருடைய பயமுறுத்தலுக்கு பயந்து, எசபெல் சொன்னால் நாளைக்கு இந்நேரம் சாயந்தர வேளையில நீ வந்து கொல்லப்படுவாய் என்று, அந்த பயமுறுத்தலுக்கு வாழ்க்கைக்கு பயந்து அவர் ஓடினார் என்று. Where was the Elijah of chapter 17 and 18? எங்க 17வது அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல இருந்த எலியா எங்க? Where was the Elijah who slaughtered all the prophets of Baal, who called out to King Ahab? He told that you and your household is corrupt. That's why you are not following the command of the Lord. Challenged the king, challenged the whole family. Where is that Elijah? எங்க எலியா அந்த ராஜாவையும் ராஜாவோட வீட்டாரையும் சவால் விட்டது, ஓ நீயும் உன் வீட்டாரும் தான் தேவனுக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று சொன்ன அந்த எலியா எங்கே? அந்த எல்லா பாகால்களையும், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் கொன்ற அந்த எலியா எங்கே? What brought Elijah to such high point to now the lowest point that he is now running away and hiding?
என்ன எலியாவை இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து இந்த ஒரு தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்ன? எதுக்காக அவர் பயந்து ஓடுகிறார்? You need to analyze and think, நாம் அதை ஆராய்ந்து பார்க்க Now வேண்டும். யோசித்து பார்க்க you can put yourself into this situation. நீங்க இந்த சூழ்நிலையில உங்களை நீங்கள் போட்டு பாருங்கள். You are walking in the Lord, everything is happening around you is good, whatever you say is happening, whatever you expect is being happening. You call upon the Lord and He's giving it to you. You pray something for that person, it happens. Something you pray against a person, that also happens. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த மாதிரி நம்மள எலியாவின் இடத்துல வைத்து பார்த்தோம்னா, நான் தேவனில ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்துல எல்லாமே நடக்குது. யாருக்காவது நம்ம போற இடத்துல எல்லாம் யாருக்காவது ஜெபிக்கும் பொழுதும் ஜெபம் கேட்கப்படுகிறது. யாருக்காவது எதிராக ஜெபித்தாலும் அந்த ஜெபமும் கேட்கப்படுகிறது. இப்படியாக தேவன் நம்மை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று இருந்தோம் என்றால், how many of us would have said, I told you that day itself that this is going to happen in your life. வெறுமையா சொல்லுவோம், with very soon you'll say, நம்ம சொல்லி நம்ம யாரையாவது பார்த்து இந்த மாதிரியாக சொல்லி அன்னைக்கே நான் சொன்னேன் இது நடக்கும்னு. So proudly we will say this. If something good happens, you'll say, see, that day I prayed, no, now it's happened in your life. என்ன மாதிரி நல்லது நடந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம், ஓ அன்னைக்கு நான் ஜெபிச்சேன்ல, இன்னைக்கு அது நடந்துருச்சு. So it's all that sort of things, like all in the high point, and suddenly after every high is happening, one person is now coming and threatening your life. Out of all the high, it is now saying, your life I am going to take. How will you feel? இப்ப இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம், எல்லாமே அற்புதமா அதிசயமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கை நான் உன்னுடைய வாழ்க்கையை எடுக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? Elijah saw lots of success and victory. I think his eyes was set upon what the Lord is doing through him. எலியா அவருடைய வாழ்க்கையில எல்லா வெற்றியையும் அவர் சந்தித்தார். அவர் தேவன் அவரை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய நோக்கம், அவருடைய கவனம் அதில் இருந்தது. Might be that I am saying, okay, might be he was forgetting about himself in relation to the Lord. இப்படியாக இருக்கலாம். அவர் தேவனோடு கூட உள்ள உறவை அவர் மறந்தவராக இருக்கலாம். He might have forgot his position of how he is in front of the Lord. தேவனுக்கு முன்பாக அவருடைய நிலை என்ன என்பதை மறந்தவராக இருக்கலாம். Because sometimes we'll think that Lord will do great things means he is right in front of God. That's the basic thinking everyone will have. நம்ம சில நேரங்கள்ல தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால், ஓ நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று அந்த மாதிரியாக நம்ம we think that that person should be doing everything right in his life in front of God. That's why God is doing many things through him. நம்ம நினைப்போம், அந்த நபர் தேவனுக்கு முன்பாக எல்லாம் சரியாக செய்கிறார், அதனால தான் தேவன் அவரை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்று. But we may not know of what is his standing in front of the Lord personally. We don't know. I'm just thinking. You might have forgot how he is in front of the Lord, even though the Lord is using him for great things. அவர் நான் நினைக்கிறேன், அவர் தேவனுக்கு முன்பாக அவருடைய நிலை என்ன என்பதை அவர் மறந்திருக்கலாம். Might be that he was busy fighting the spiritual battles day to day in his life, that is in the land and whatever we saw now. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய போராட்டங்களில், அந்த யுத்தங்களில் மிகவும் அவர் பிஸியா இருக்கிறவராக இருந்திருக்கலாம். And winning all the battles. எல்லாத்துலயும் வெற்றி பெறுகிறவராக இருக்கிறார். But negligent in covering himself with the armor of the Lord might be. ஆனால் அந்த கவசங்களை போட்டுக்கொள்வதில் மறந்தவராக இருந்திருக்கலாம். When I was just writing this, I was thinking that when in Ephesians chapter 6 he is saying, hold on to the shield of faith with which you will stop all the darts or arrows of the enemy. நான் எபேசியர்ல சொல்லப்படுகிறது இல்லையா, உங்களுடைய ஆயுதம் விசுவாசம் என்கிற ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், அது எல்லாவற்றுக்கும் எதிராக நிற்கும் என்று. Or what if God, after giving all this success, is now testing his faith? இல்லை, தேவன் இந்த எல்லா வெற்றியையும் அவருக்கு கொடுத்துவிட்டு அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதாக இருக்கலாம். God, our Lord has all the right to test our faith, put our faith through test. We cannot deny it. We cannot say no, தேவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நம்மளுடைய விசுவாசத்தை அவர் சோதிப்பதற்கு. நாம் அதை மறுதலிக்கவே முடியாது. One of the difficult situation is when the Lord is testing you and you are not realizing that actually the Lord is testing you. ஒரு சூழ்நிலையில தேவன் உங்களை சோதிக்கிறார், பரீட்சை பண்ணி பார்க்கிறார், அதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். தேவன் பரீட்சை பண்ணி பார்க்கிறார் என்பது. When that situation is there, sometimes it's a very pathetic situation. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையாக இருக்கு. Beforehand we are going to know that the Lord is going to test me, our reaction will be different.
நமக்கு முதலேயே தேவன் நம்மை சோதிக்க போகிறார், பரீட்சை செய்ய போகிறார் என்று தெரிந்தால் நம்மளுடைய செயல் வேறு மாதிரியாக இருக்கும். We will change our talk, we will change our time, we will increase our prayer time, we will increase our Bible reading time, we will increase our walk, we will change our walk, talk, looks, everything, வெள்ளையும் சொல்லையுமா சுத்திட்டு இருப்போம். நம்ம வந்து நம்மளுடைய நடத்தையை மாற்றுவோம், நம்மளுடைய வேதம் படிக்கிறத நேரத்தை அதிகரிப்போம், நம்மளுடைய ஜெப நேரத்தை அதிகரிப்போம், எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுட்டு நம்ம ஒயிட்டா நம்ம we will be going around. But what if the Lord is testing you and you are actually not knowing that the Lord is testing you and you are naturally reacting to that in faith, whatever it is, how does it feel? ஆனால் இப்ப தேவன் நம்மை பரீட்சை செய்து பார்க்கும் பொழுது அது தேவன் நம்மை பரீட்சை செய்து பார்க்கிறார் என்று தெரியாமல் நமக்கு இருக்கிற விசுவாசத்துல நம்ம ஏதோ ஒரு நம்ம செயலை செய்தோம் என்றால் அது எப்படி இருக்கும்? In a way our faith cannot be tested when we are facing all these high points in our victory. ஒரு வழியில பார்த்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த எல்லா உயர்ந்த நிலையையும் வெற்றியையும் பார்க்கிற அந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசம் சோதனை செய்யாமல் இருக்கலாம். சோதனை செய்யறது கஷ்டமா இருக்கும். You might be not able to test your faith when everything is going high and victory and winning in our life. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது, எல்லாமே வெற்றியாக இருக்கும் பொழுது நம்மை சோதனை செய்து பார்ப்பது கடினமாக இருக்கலாம். And sometimes we might be asking the same, Lord, you just do all these to me and see how I am going to be faithful to you. இல்லை, நாமே சில நேரம் இப்படியாக சொல்லலாம், தேவனே எனக்கு இதெல்லாம் செய்யுங்கள், நான் எப்படி உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்க போகிறேன் பாருங்கள் என்று. But our faith can only be tested when we face situation that requires conquering or overcoming. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்பொழுது சோதிக்கப்படும் என்றால் ஜெயிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள போகும் பொழுதுதான். So what brought Elijah to this point? I think the real answer might be one of these that we are discussing many probabilities. Might be his faith. God wanted to test. After all these victories, surely his faith can be tested. நாம இப்ப எதற்காக எலியா இந்த நிலைக்கு வந்தார் என்று நாம் இப்பொழுது நாம் பேசினோம் அல்லவா, இதில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். Or it can be that we have now, because of all the high points that we are facing, we actually are not standing in front of our Lord as a humble, with humility, with obedience. Might not be. We might be all so busy in the high points that we are facing and forgetting our stand in front of our Lord personally. இல்லை, நாம் இந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் உயர்ந்த நிலையே பார்க்கும் பொழுது, வெற்றியே பார்க்கும் பொழுது, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் யார் என்பதையும் நம்மளுடைய அந்த தாழ்மையையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் நாம் மறக்கிறவர்களாக இருக்கலாம். A low point in our life is very difficult to bear. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தாழ்வு நிலையை சந்திப்பது மிகவும் கஷ்டமானது. But falling from the highest point into the lowest point and then bearing that is almost very, very difficult. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தாழ்வு நிலையே இருக்கும் பொழுது அதை சந்திப்பதே மிகவும் கடினமானது. ஆனால் உயர்ந்த நிலையிலிருந்து அந்த தாழ்வு நிலைக்கு வரும் பொழுது அதை சந்திப்பது மிகவும் கடினம். We spend all our money, everything, all our effort, everything, and we come into UK, and then we will be thinking of all high points that we had in India and now how low we are. From highest to lowest, we will be saying daily புலம்பிட்டே உட்காந்துருப்போம், நாம வந்து இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி எல்லாத்தையும் நம்ம முயற்சி செய்து எல்லாம் பண்ணி அங்க இருந்து நம்ம உயர்ந்த நிலையில இருந்து அங்க இந்தியால இருந்து இப்ப நம்ம யூகேக்கு வருவோம். யூகேல வந்து இப்படி ஒரு தாழ்வு நிலையில இருக்கும் பொழுது everyday we will be complaining and murmuring. In India I was like that, now I am like this, from high to low. Will we not be able to overcome, or we are not able to bear it, or we are not able to accept that? நான் எப்படி இருந்த இந்தியால இப்ப எப்படி இருக்கிறேன், இங்க இவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்து இப்படி தாழ்வு நிலையில இருக்கிறேனே என்று அதை நம்மளால அதை வந்து சந்திக்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, இல்லை அதை எதிர்கொள்ள முடியவில்லை. Might be Elijah was passing through the same situation as well, that he was such in a highest point that the Lord was using him mightily. Whatever he touched was a blessing. Whatever he heard was what the Lord said. It was all happening, and then he came to this point where after all the success he was looking into the next success. But what came out of everything was, I am going to kill you. The whole people there, along with the Baal and all the people there, are now saying that, looking for killing Elijah. Now he came, after all this success, is this what I am facing now? Gone.
எலியாவும் இதே போலதான் அவரும் இந்த நிலையில் தான் அவரும் இருந்திருக்கலாம். இப்படி நான் உயர்ந்த நிலையில் இருந்தேன், எல்லாம் வெற்றியா பார்த்து கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் இப்படி ஒரு தாழ்நிலைக்கு வந்து விட்டேன். இவ்வளவும் செய்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் என்கிட்ட நான் உன்னை கொல்ல போகிறேன் என்று, நான் இவ்வளவு செய்ததுக்கு எனக்கு கிடைத்தது கடைசியில உன்னை கொல்ல போகிறேன் என்கிறதா என்று அவர் இந்த ஒரு தாழ்நிலைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கலாம். What can we learn from this? இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? Some things that I have noted down, sometimes very practical things. ஒரு நடைமுறைக்கு உள்ள காரியங்கள் பார்க்கலாம். You know, Elijah was a man who actually passed through many spiritual battles, warfares in all that we saw. நாம பார்த்த எல்லாத்துலயும் பார்க்கிறோம், எலியா அவருடைய வாழ்க்கையில நிறைய ஆவிக்குரிய போராட்டங்களையும் யுத்தங்களையும் சந்தித்தார். But after all this spiritual battle, there could always be a demonic or a satanic backlash from a spiritual warfare. இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பின்னாடி எப்பொழுதுமே சாத்தானுடைய எதிர்வினை இருக்கும். You whenever you are involved in a spiritual battle, and when you win that spiritual battle, when you have a victory in that spiritual battle, you and me need to be always aware that there will also be a backlash or something that comes because of the victory or the spiritual victory you had. There will be something that will come against us that will test our faith. நாம எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துல யுத்தத்துல நாம் போராடி நாம் வெற்றி சிறந்ததுக்கு பிறகு நாம் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு எதிராக எதிரியானவன் அதற்கு எதிராக நம்மை சோதிப்பதற்கு வருவான் என்று. How many times in our life, thank you Lord for giving it to me. Next, immediately after 1 or 2 days or 1 week, you will see the face will become like elongated, everything gone, everything is gone. What happened? You know, you need to really know that when we face a victory, there can be a backlash that you need to expect and be ready for it. நமக்கு எப்போ ஏதாவது ஒன்று கிடைத்தவுடன் உடனே ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோம். 2-3 நாள்ல பார்த்தா அப்படியே பெரிய நம்ம முகம் அப்படியே தொங்கி போய் இருக்கும். ஏன் நமக்கு நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு வெற்றி கிடைத்தவுடன் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எதிரியானவன் எதிர்ப்பு சக்தியோடு வருவான் என்று. You know, mostly in student life you can see that when we are going to finish the course, we finish the course, graduation, all will be jumping. Oh, I got masters, I got bachelors, yes, I'm now a qualified graduate, masters graduate, everything will say. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம் என்றால் அவங்க படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பரீட்சையில முடிச்சு கிராஜுவேட் ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ நான் கிராஜுவேட் ஆக போறேன், எனக்கு மாஸ்டர்ஸ் கிடைச்சிருச்சு, நான் கிராஜுவேட் ஆயிட்டேன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. After 1 month you have to see the face. ஒரு மாசம் கழிச்சு நீங்க அவங்களுடைய முகத்தை பார்க்கணும். Nothing is happening, you know, everything gone. You know what I mean? ஓ ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது என்று சொல்லுவாங்க. You know, we always should expect and be ready and alert to face the situation which the Lord has already told us that it is probable, or Satan will put us into that situation to now see that we will fall down or will we be derailed. Yes, he will do something like that. நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு வெற்றியை சந்தித்ததுக்கு பிறகு, ஏதோ ஒரு காரியம் முடிந்ததுக்கு பிறகு சாத்தான் நிச்சயமாக நம்மை சோதிக்க வருவான். இல்லை, தேவனே நமக்கு அதை குறித்து சொல்லி இருக்கிறார். நாம் அதிலிருந்து நாம் நிலையாக நிற்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். See, you can see exactly in this life of Elijah. இந்த எலியாவின் வாழ்க்கையில நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், you can see that in 1 Kings chapter 18, 1 ராஜாக்கள் 18 in verse 46, 46, when the rain came, when Elijah prayed and the rain came, in verse 46, and Ahab was running before the rain came, then the hand of the Lord came upon Elijah, and he girded up his loin and ran ahead of Ahab to the entrance of Jezreel. Jezreel is the town where Ahab and Jezebel was there, you know. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். Till that time he was running there of what God has done, and he's gone in front of the entrance of Jezreel to now face Ahab and whoever, Jezebel or whoever, and to say that, see, the Lord has done it. That's what he ran, you know. இங்க பார்த்தோம் என்றால் எலியா அவர் ஓடி போகிறார் அந்த பட்டணத்துக்கு. ஆகாப் முன்னாடி, எசபேல் முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும், ஓ பாருங்க தேவன் செய்து விட்டார் என்று சொல்றதுக்காக அவர் அவ்வளவு தூரம். The Lord has done the victory. The Lord has done given the victory. ஓ தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்தார், தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்தார், தேவன் வெற்றியை செய்தார் என்று சொல்கிறார். See 3 verse down. ஆனா 3 வசனத்துக்கு கீழே he is running for his life.
அவருடைய வாழ்க்கைக்காக அவர் ஓடுகிறார். Now, there was one threat that came from Jezebel, and now for what he ran with victory, now is running afraid and thinking that he is going to be killed and running with defeat. Just opposite. அந்த எசபேல் சொன்ன ஒரு பயமுறுத்தல்னால எப்படி அவர் வெற்றிக்காக எவ்வளவு வேகமா முன்னாடி ஓடினாரோ, இப்ப வாழ்க்கைக்காக பயந்து அவர் பின்னாடி ஓடுகிறார். Don't let our armor slip in the busy times of our life. நம்மளுடைய வாழ்க்கையில நாம ரொம்ப பிஸியா இருக்கிற நேரங்கள்ல நம்மளுடைய அந்த போர் கவசங்கள் விழுந்து விடாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். Fighting the battle and enjoying the victory, make sure that your armor doesn't drop down. நீங்க யுத்தத்தை போராடுகிற பொழுதும் சரி, உங்களுடைய வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும் பொழுதும் சரி, உங்களுடைய போர் கவசம் விழுந்து விடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். We are more vulnerable after a success. ஒரு வெற்றிக்கு பிறகு நாம் மிகவும் தாக்கப்படக்கூடியவர்களாக, பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். There can be a high probability of an opposition when we are facing success after success. நம்ம வெற்றிக்கு மேல வெற்றியா சந்திக்கும் பொழுது அதுல ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் We உண்டு. need to be always aware of ourselves. நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய சுயத்தை கொண்டு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Always trying our best to maintain our feet in the ground. நாம் எப்பொழுதுமே நம்ம நிலத்துல நிலையா நிற்க நாம் காத்துக்கொள்ள வேண்டும். In humbling ourselves in front of the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். You know, the word of the Lord came to Elijah always. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. But you know, now immediately after all the words of the Lord came to Elijah, now the word of the devil also came through Jezebel. That's it, gone. எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சாத்தானுடைய வார்த்தையும் எசபேல் மூலமாக அவனுக்கு வந்தது. Do you know that how much ever the word of the Lord is coming to you, the word of the devil will also come to you, and see how you are going to react to that? உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறதோ அதுக்கு மேலாக சாத்தானுடைய வார்த்தையும் உங்களுக்கு வரும். நீங்கள் எப்படி அதற்கு செயல்பட போகிறீர்கள் என்று பார்க்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நெருங்காது சாத்தான், நெருங்காதுன்னு நினைச்சிட்டு வாழுங்க. in our word it says resist the devil. நெருங்கினாதான் ரெசிஸ்ட் பண்ண முடியும். நெருங்கவே நெருங்காது. நம்ம இப்படிதான் இருப்போம், நம்ம குதிச்சுட்டே இருக்கலாம், இப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். Always we are thinking when we are in Christ, the Satan won't come, the enemy won't come near to us. We will always can be enjoy our life like that we are thinking. ஆனா சாத்தான் அவன் வருவான். No, so here this was a very simple or a very thing for Elijah, who saw all these victories, and you can see how Satan was now doing it. Words of Satan might be the testing of faith that God has allowed surely to now test Elijah. இப்போ எலியாவோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, இவ்வளவு வெற்றிக்கு அப்புறம், இவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்கு பிறகு அங்க சாத்தானுடைய வார்த்தை அந்த இடத்துல வரும்பொழுது அது எலியாவுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதாக கூட இருக்கலாம். தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். அது வரும்பொழுது எப்படி அவர் பின்தங்கி போனார்? The questions that we can ask ourselves is, நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்னவென்றால், first, is your life ruled by the promises of God or by the threat of the enemy? உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வாக்குத்தத்தங்களால ஆளுகை செய்யப்படுகிறதா, இல்லை எதிரினுடைய பயமுறுத்தல்னால ஆளுகை செய்யப்படுகிறதா? Till the end of chapter 18, Elijah's life was ruled by the promises of God. 18வது அதிகாரம் கடைசி வரைக்கும் எலியாவுடைய வாழ்க்கை தேவனுடைய வாக்குத்தத்தங்களினால் ஆளுகை செய்யப்பட்டது. But immediately after that you can see that his life was ruled by the threat of the enemy. உடனடியாக அடுத்து நாம் பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கை எதிரினுடைய பயமுறுத்தலினால ஆளுகை செய்யப்படுகிறது. Now that's why I like so much that in James chapter 5 saying Elijah was a man like us, in same nature like us. அதனால்தான் யாக்கோபுல எனக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தது. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். Now any point in our life, if we are not alert, if you are negligent, your life ruled by the promises of God can easily be ruled by the threat of the enemy. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்களால உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் மிகவும் சுலபமாக எதிரியினுடைய ஆளுகை உங்களுக்கு வந்துவிடும். Is your life ruled by the vision of God's promise in your life? உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் தரிசனங்களினால் ஆளப்படுகிறதா, or an imagination of the enemy's lies in your life?
இல்லை எதிரியினுடைய பொய்யினுடைய அந்த நினைப்பினால ஆளப்படுகிறதா? Because everything that the enemy tries to put you is to deceive you, and he's going to give you imaginations. You are going to imagine that this is happening. ஏனென்றால் எதிரி உங்களுக்கு கொடுக்கிறது எல்லாமே உங்களை ஏமாத்துகிறதாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கற்பனையில் நீங்கள் போவீர்கள். You know, you are going to go into the imagination of the enemy's lies. He will put a small seed, and from that you will water and the seed will grow into plant. எதிரியினுடைய அந்த பொய்யில நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி கொண்டு போவீர்கள். அவன் ஒரு விதையை தான் விதைப்பான். நம்மளுடைய கற்பனையில நாம் அதை அப்படியே பெரிதாக்கி விடுவோம். You know, when the enemy speaks something, we will see what he spoke in a picture in front of us and we'll react. நாம ஒரு எதிரி பேசும் பொழுது அவன் என்ன பேசுகிறான் என்று நமக்கு முன்பாக அந்த படத்தை பார்த்து நாம் அதன்படி நாம் செயல்படுவோம். You know, we will picture in our mind that this is what it is, and then we will react to that, just like how Elijah. நாம உடனே நம்ம மனசுல இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும் என்றெல்லாம் நினைச்சு உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நடப்போம். And the third question that you can ask is the Lord speaking into your life or is the enemy speaking into your life? மூன்றாவது கேள்வி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பேசுகிறாரா இல்ல எதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பேசுகிறாரா? You know, you can have a small test. நீங்கள் அது ஒரு சின்ன ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கலாம். Practical test, you know, that's all you can test. It's all free tests I'm giving you. Okay, you can test and see. Analyze yourself, self analysis. நீங்கள் இது இலவசமான பரீட்சை தான், நீங்கள் உங்களையே சொந்தமாக ஆராய்ந்து பார்க்கலாம். How easily things are changing within you. உங்களுக்குள்ள எப்படி காரியங்கள் மிகவும் சுலபமாக மாறுகிறது. Just like how in 1 Kings chapter 18 verse 46 to 1 Kings chapter 19 verse 4, how things dramatically changed here and there. எப்படி இங்க 1 ராஜாக்கள் 18:46வது வசனத்திலையும் 1 ராஜாக்கள் 19:4வது வசனத்திலையும் எப்படி காரியங்கள் அப்படியே மாறினது. Is a small indicator of how your foundation in the Lord is. அது உங்களுடைய அடித்தளம், தேவனுக்குள்ளாக உங்களுடைய அடித்தளம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை அது குறிக்கிறது. You know, I'm not saying always, but you can analyze it in your day-to-day life and see. நான் எப்பொழுதுமே இப்படி என்று சொல்லவில்லை, ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். That's why the word of the Lord, the voice of the Lord, the word of God speaking to you through his word, he now giving thoughts and revelations to you is very important in your life day to day. அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசுகிற காரியங்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானது. So you can see here in now we are coming into the same verse, 1 King chapter 19 and verse 4 is saying he is now praying that he might die, and he said, it is enough now Lord, take my life for I am no better than my fathers. 1 ராஜாக்கள் 19:4வது வசனத்துல அவர் தேவனிடம் ஜெபிக்கிறார், இது கர்த்தாவே இது போதும், என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் என்று. You know, he was so depressed, I think mentally, emotionally and also physically, I think, after all this running. அவருடைய மன அழுத்தம், அவருடைய மனதினாலும் சரி, உணர்ச்சியினாலும் சரி, உடல் சரீரத்தினாலும் சரி, அவர் மன அழுத்தம் உள்ளவராக ஆகிறார். Why what was the reason? என்ன காரணம்? You know, this Lord, I don't want to live, I want to die is almost said by many servants of God, including us, I'm saying. In the Bible also, and including us, I don't know how many of you have said, Lord, it is better for me to die. I want my life taken off. What is the point in living like this, you know? இந்த மாதிரி தேவனே, நான் கர்த்தாவே எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று பல பேர், நம்மளையும் சேர்த்து வேதத்துல உள்ள ஊழியக்காரர்களையும் சேர்த்து எல்லாருமே நிறைய பேர் இதை சொல்லி இருக்கிறோம். You know, Moses, Jonah, Jeremiah, Job, these are all the big lists, big people, you know, who have told that Lord, it is better I am dead. Why I am living this life? மோசே, யோனா, ஜெரமையா, யோபு எல்லாருமே இந்த பெரிய பெரிய வேதத்துல உள்ள பெரிய பெரிய ஊழியவான்கள் எல்லாம் இப்படியாக சொல்லியிருக்கிறார், தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும், எதற்காக நான் வாழ வேண்டும். You know, one of the reason that I think, or it's put in my heart, is why, you know, that they are so depressed, or why emotionally, physically and mentally, why it is why they are depressed so much is, நான் இதை யோசித்து பார்த்தேன், எதற்காக அவர்கள் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும் சரி, மனம் சோர்ந்து போய் மன அழுத்தம் உள்ளவர்களாக எதற்காக இருக்கிறார்கள். One of the reasons for Elijah might have been pride. ஒரு காரணம் எலியாவுக்கு அது பெருமையாக இருக்கலாம். Victory in the Lord, success in the Lord, victory in the world, everything, every victory and success that we face always has one danger that we are facing, is pride.
தேவனுக்குள்ளாக நாம் வெற்றி சிறப்பதும் சரி, இந்த உலகத்துல நாம் வெற்றியாக இருப்பதும் சரி, அது எல்லாமே வந்து நமக்குள்ள வந்து ஒரு பெருமை என்கிற அந்த ஒரு காரியத்தை கொண்டு வரும். You know, he's saying that I am no better than my father. That is one of his problems. அவர் வந்து சொல்கிறார், நான் என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் வந்து பெரிய நல்லவன் அல்ல. When he is now with all the things he did, he would have thought that I am now the best prophet might be amongst no one like Elijah. No prophet would have been. Now he's like thinking, after all this I thought like this, but I am no better than any of my forefathers. That's what his thought is. Pride is, I think, one of the reason. அவர் வந்து அவர் எலியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, எலியா மாதிரி இவ்வளவு செஞ்சதுக்கு யாரும் இருக்க முடியாது. அவர் நினைத்திருக்கலாம், நான் தான் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்று. ஆனால் அவர் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நான் ஒன்றும் பெரிய சிறந்தவன் இல்லை என்று. அது வந்து அது பெருமையாக இருக்கலாம், பெருமை ஒரு காரணமாக இருக்கும். Till that point, we thought that, or I thought that Elijah was, his life, his everything was for God. What God wants to do in that land of Israel, that was what was Elijah's life. அந்த நேரம் வரைக்கும் நான் கூட நினைத்தேன், எலியாவுக்கு வந்து எல்லாமே தேவன் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அந்த என்ன செய்ய விரும்புகிறாரோ அதான் எலியாவை கொண்டு செய்கிறார் என்று. But you can see from 1 Kings chapter 19 and verse 2, he says, here Jezebel is saying, so let the gods do to me and more also, if I do not make your life as the life of one of them tomorrow. இரண்டாவது வசனத்துல அந்த எசபேல் அவரிடம் சொல்லுகிறார், நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். So Jezebel is speaking into Elijah's life. எசபேல் எலியாவுடைய வாழ்க்கையில அவள் பேசுகிறார். In verse 3 you can see that when he saw that, he rose and ran for his life. மூன்றாவது வசனத்துல பார்த்தோம், அவர் அதை தெரிந்த பொழுது அவர் எந்திரிச்சு ஓடுகிறார். And then in verse 4 you can see that now he is going and praying to the Lord, saying that I don't take my life. It started from your life, it came to ran for his life, and now is asking for my life. இவர் நாலாவது வசனத்துல பார்த்தோம் என்றால், அவர் வந்து அந்த வனாந்தரத்துல ஓடி போய் அவர் தேவனிடத்துல முறையிடுகிறார், தேவனிடத்துல சொல்லுகிறார், எனக்கு போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை எடுத்து விடும் என்று. And now also one thing could have been, now the whole, not only Jezebel, but the whole of the people of that land is now against Elijah, who now reveal Lord as the Lord of their the nation. Every people started saying, this is the Lord, he is the Lord, he is the God, he is the true God, the Lord of Abraham, Isaac and Israel. Is all the publicity has been done. இப்பொழுது பார்த்தோம் என்றால், எலியா வந்து அவர் இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக அவர் தேவனை உயர்த்தி, எலியாவின் தேவன் தான் தேவன், அப்ரஹாமின் தேவன் என்றெல்லாம் சொல்லி, இப்பொழுது பார்த்தால் அந்த ஜனங்கள் பூரா எல்லாருமே வந்து எலியாவுக்கு எதிராக நிற்கிறார்கள். Now after all these things that has been done, good things, and it all lifts one up, there has been people against, and it touches the ego, touches the pride. இப்ப இவ்வளவு எல்லா நல்ல காரியங்களும் நடந்ததுக்கு பிறகு இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்கும் பொழுது அது வந்து அவர்களுடைய ஈகோவை தொடுகிறது, அவர்களுடைய பெருமையை தொடுகிறது. I think one of the reason for being depressed in all areas of his life was pride. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மன அழுத்தம் வந்து எல்லா பகுதிகளிலும் இருப்பது வந்து ஒரு காரணம் பெருமை. What is the nature in us that always stands up, or one of the very big or very strong nature in us that stops us from doing what Lord wants us to do? It stops us from being what God wants us to be, and it takes us away from the Lord. One of the main is pride. ஒரு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தடுத்து நிறுத்துவதும் சரி, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் தடுத்து நிறுத்துவதும் சரி, ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் அது பெருமை. I've noticed this many places, and it's just my opinion. இது நான் பல இடங்கள்ல நான் வந்து பார்த்திருக்கிறேன், இது என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. If you don't have much education, I think you might be also better in praising the Lord in certain ways. உங்களுக்கு வந்து ரொம்ப, it's my opinion, okay? இது என்னுடைய கருத்து. ரொம்ப வந்து ஒரு படிப்பு அறிவு இல்லாமல் இருந்தோம் என்றால் நாம் வந்து இன்னும் சிறந்த வகையில நாம் தேவனை ஆராதிப்போம் என்று நான் நினைக்கிறேன். If you don't have much money, we only have our daily money to live, no big bank balance and all, whatever I'm getting, I'm saying, or if I don't know what is even there for me money tomorrow, I think your praise will be different today.
நமக்கு வந்து நமக்கு ரொம்ப பணம் எல்லாம் இல்லாம நம்மளுடைய பேங்க்ல வந்து பெரிய பணம் எல்லாம் நிறைய அவங்க மீதி எல்லாம் இல்லாம அப்படியெல்லாம் இருந்துச்சு என்றால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாம வந்து தேவனை ஆராதிக்கிறது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் No, you put yourself into that situation and think that you are now come to praise and worship the Lord together. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை அதில் நீங்கள் வைத்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் இப்ப தேவனை ஆராதிக்க இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். Think that you don't have the education that you have right now. இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற அந்த படிப்பு உங்களுக்கு இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Think that you don't have the best dress that you have and you are just wearing some கிழிஞ்சதுன்னு சொல்ல வரல, ஏதோ ஒன்று பிரைமார்க்னு ஏதோ ஒரு இடம் சொல்லுங்களேன், ரொம்ப இதா இருக்கிற இடம், பாரிஸ்ல இருந்து வாங்கின ஏதோ ட்ரெஸ்ஸை போடுறோம்னு நினைச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து எனக்கு வந்து எனக்கு இருக்கிற படிப்பு இப்ப கிடையாது. நான் இப்ப உடுத்தி இருக்கிற ஆடையெல்லாம் இவ்வளவு நல்லா ஒரு பிராண்டடா அப்படி எல்லாம் ஒண்ணும் போடல, ஏதோ ஒண்ணு நான் எங்கேயோ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்க. You don't have much money, you don't have much education, job, nothing is there. உங்களுக்கு ரொம்ப ஒரு படிப்பும் இல்ல, ஒரு பணமும் இல்ல, ஒரு வேலையும் இல்ல. How will you worship the Lord? It's just for thought, I'm not giving anything. It's my opinion. I'm just saying. எப்படி நம்ம தேவனை ஆராதிப்போம்? நான் வந்து ஒரு என்னுடைய கருத்து இது, நான் சும்மா யோசிச்சு பார்க்க சொல்கிறேன். So whatever is being added in this world in our life tries to bring some sort of pride in us that comes through in our action, in our talk, even in our very worship, in our dealings with the Lord. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்னவெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அது ஒரு வகையான பெருமையை அது கொண்டு வருகிறது. நாம் தேவனை ஆராதிப்பதிலும் சரி, நம்மளுடைய நடத்தையிலும் சரி, நம்மளுடைய செய்கிற காரியங்களிலும் சரி, எல்லாவற்றிலையும். Now I am asking, do we need all this, or is it better to just worship the Lord? Like, I know in my church, in this one, in Coimbatore, there is one woman who cannot see properly, but only listens to what the message or something has been given in the church. நான் இப்பொழுது வந்து நான் ஒரு கோயம்புத்தூர்ல வந்து எங்களுடைய சர்ச்சில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஏழையானவங்க, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. And not much education, elderly, nothing. But you know what, if you see them worshiping the Lord, if you see them coming and glorifying the Lord, of how they see the Lord is so majestic, you and me, with all these things, we feel that whatever we have now is what is killing us. அவங்க ஆனா பார்த்தோம் என்றால் அவங்க எப்படி தேவனை ஆராதிக்கிறதும் சரி, தேவனை துதிக்கிறதும் சரி, தேவனை உயர்த்துகிறதும் சரி அப்படியாக செய்கிறாள். இன்றைக்கு நாம் இது எல்லாவற்றையும் நாம் வைத்துக்கொண்டு நாம் எந்த வகையில நாம் செய்கிறோம் என்று இது நம்மை தேவனை ஆராதிப்பதில் நம்மை கொள்ளுகிறதாக தான் இருக்கிறது. I'm not saying of just one instance of that one woman I'm saying, but you and me can relate to many people that you yourself have seen. When they know that they don't have the ability, their stands in front of the Lord, their worship, their prayer, their attitude towards the Lord, their posture changes. நீங்களே பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அவர்களுக்கு ஒரு தகுதி இல்லாத பொழுது அவர்கள் தேவனை ஆராதிக்கிற விதமும் சரி, தேவனை துதிக்கிற விதமும் சரி, தேவனுக்காக செய்கிற காரியங்களும் சரி, எல்லாமே வந்து அது மாறினதாக இருக்கும். Sometimes we change according to what we have received in this world or what we have. சில நேரங்களில் நாம் இந்த உலகத்துல நாம் என்னத்தை பெற்றுக்கொண்டோம் என்றும் நமக்கு என்ன இருக்கிறது என்பதிலும் நாம் அதற்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வோம். But I'm just saying this for us to just think and understand. நான் வந்து நாம் இதை யோசித்து பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். Now you can see that I think Elijah was in such a situation. எலியா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். But now you can see that the Lord gives an experience or an encounter whatever situation you are. ஆனால் தேவன் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் தேவன் ஒரு சந்திப்பை கொடுக்கிறார், ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். You can see from verse 5, 6 and 7, you can see what is happening to Elijah at this time. 5, 6, 7, 19 அதிகாரத்துல பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. When after his prayer, then as verse 5, then as he lay and slept under a broom tree, suddenly an angel touched him and said to him, arise and eat. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். Then he looked, and there by his head was a cake baked on coals and a jar of water. So he ate and drank and lay down again. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். Verse 7, and the angel of the Lord came back the second time and touched him and said, arise and eat, because the journey is too great for you.
கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். Verse 8. So he rose and ate and drank, and he went in the strength of that food 40 days and 40 nights as far as Horeb, the mountain of God. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். The angel of the Lord touched him. தேவ தூதர்கள் தொட்டார். He touched him and fed him. தேவ தூதர் அவரை தொட்டு அவருக்கு உணவளித்தார். There was a spiritual encounter along with a very practical physical encounter for him. அங்க ஆவிக்குரிய சந்திப்பும் இருக்கிறது, அதே நேரத்துல உடல் சரீரப்படி தேவையான அந்த சந்திப்பும் நடக்கிறது. This same Elijah was fed in the brook Cherith there by ravens. Now you can see that the angel is coming and touching him and feeding him with food and water. இதே எலியா தான் முதலில் நான் பார்த்தோம் ஆற்றின் ஓரத்தில் காகத்தினால் போஷிக்கப்பட்டார். இன்றைக்கு தேவ தூதர் வந்து அதே எலியாவுக்கு போஷிக்கிறார். In high points he was fed, but in the lowest point of his life also there is an encounter from the Lord. அவர் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் தேவனுடைய சந்திப்பு இருந்தது, அவருக்கு உணவு போஷித்தார். இப்ப தாழ்வு நிலையில் இருக்கும் பொழுதும் தேவனுடைய சந்திப்பு இருக்கிறது, போஷிக்கிறார். What is the lesson that we need to learn? என்ன ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது? In Matthew chapter 16 verse 24 and 25 Jesus says, மத்தேயு 16:24-25 இயேசு சொல்லுகிறார், Then Jesus said to his disciples, If anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். Deny ourselves and follow the Lord. தன்னைத்தானே வெறுத்து தேவனை பின்பற்ற வேண்டும். What does it look like? Just we'll see what does it look like. Might be in each one denying ourselves will have a different picture. அது எப்படி இருக்கிறது? நாம ஒவ்வொருவரும் வந்து நம் தன்னைத்தானே வெறுத்து என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு எண்ணம் இருக்கும். It is much more than sacrificing our time, money or energy. இது வந்து நம்மளுடைய or something else, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய முயற்சி எல்லாவற்றுக்கும் மேலானது. We can to certain extent take some risk and sacrifice our time, our money, our energy or whatever it is we can sacrifice. சில நேரங்கள்ல நான் வந்து எப்படியோ வந்து நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய பணத்தை, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொஞ்சம் தியாகம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். But what does it mean to deny ourselves? ஆனால் தன்னைத்தானே வெறுத்து என்றால் என்ன அர்த்தம்? It is to give up our right to be ourselves. அப்படி என்றால் நம்மளுடைய உரிமையை நாம் விட்டு கொடுப்பது. It is to give up my right to be myself. நானாகவே இருக்கிற என்னுடைய உரிமையை, என்னுடைய சுயமாக இருக்கிற உரிமையை விட்டு கொடுப்பது. For the sake of Christ. கிறிஸ்துவுக்காக. That means I am ready to change myself in any situation or whatever situation for the sake of Christ. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுயத்தை, என்னுடைய காரியத்தை நான் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க விரும்புகிறேன். Psalms chapter 1, it's a psalm that everyone knows. In verse 3 he says, He shall be like a tree planted by the rivers of water that bring forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். He is like a tree planted by the rivers of water. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான். That brings forth its fruit in its season. அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறான். But there are also out of season where the fruit won't come. அது அப்படி என்றால் இன்னொரு காலத்துல அது கனிகள் வராமத காலமும் உண்டு. In the season where it needs to give fruit, it will give fruit, but the remaining season his leaf not wither. அந்த கனி கொடுக்க வேண்டிய காலத்துல அவன் கனி கொடுப்பான், மீதி காலத்துல வந்து இலை உதிராமலும் இருக்கும். And whatever he does shall prosper. அவன் செய்கிறது எல்லாமே செழிப்படையும். It speaks about consistency and longevity in giving ourselves. இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய சுயத்தை கொடுக்கிறதின் நிலைத்தன்மையையும் நீண்ட காலத்தையும் குறிப்பிடப்படுகிறது. One of the sign of pride in front of God is sometimes or many times that I am alone is one of the very big indicator that there is something of ourself that we are not ready to give up.
I am alone. நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெருமை என்னவென்றால், ஓ நான் தனியாக இருக்கிறேன் என்பது அது It's a வந்து sign. It's a sign of pride. அது வந்து ஒரு Hidden- பெருமையின் அடையாளமாக இருக்கிறது. I am alone. I am not good. That was what exactly was in Elijah. He thought he was alone. He thought he was not good. And that was actually a sign of the pride that was hiding in him. அது வந்து இப்ப எலியாவுக்கு அதே போலதான், நான் தனியாக இருக்கிறேன், நான் வந்து ஒன்றுக்கும் உதவாதவன் என்கிறது வந்து நமக்குள்ள பெருமையின் ஒரு அடையாளமாக நமக்குள்ளாக இருக்கிறது. Last week I was speaking to someone and they told a statement that one of the preachers told, and it was really good, you know. He says that you have to give up your right to be offended for sake of Christ. ஒரு இந்த இந்த ஒரு 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 பிரீச்சர் வந்து இந்த ஒரு வாக்கியத்தை அவர் கொடுத்தார். நீங்க வந்து உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். You have to give up your right to be offended. You have to give up your right. அப்படின்னா நீங்க வந்து offendக்கு என்ன தமிழ்ல? offend பாதிக்கப்படுறது. நீங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த அதிகாரத்தை நீங்க விட்டு கொடுக்கணும். That means you need to now come to the Lord, know the Lord, ask the Lord that you don't have any right to be offended. இப்பொழுது அது எப்படி என்றால், இப்பொழுது நான் ஒரு காரியம் இருக்கிறது, அதுக்கு வந்து இந்த காரியத்துக்கு நான் பாதிக்கப்படுறது அது சரிதான், அது வந்து சரியாக தான் இருக்கிறது என்கிற அந்த சுயத்தை அதை நாம் விட்டு You have to give up or deny your right to be offended. நீங்கள் அந்த பாதிக்கப்படுகிற அந்த உரிமையை நீங்கள் மறுதலிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். You know, that means when someone comes, it is a very difficult thing. It is a very different thing. One person come and says, oh, you are not good. Immediately one person will be offended, you know, for example. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க, ஓ நீ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, உடனே அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. Or another person, when you walk and come, we didn't see him, he will get offended. ஓ இன்னொரு நபர் வந்து நம்ம அப்படியே நடந்து போவோம், அவங்கள பார்க்கவே இல்ல, அவங்க உடனே பாதிக்கப்படுவாங்க. You know, that offending, this offending, this small thing also offending, another thing also offending. Or like, take for Christ, they came and spat upon the face, or they persecuted you, and you might be offended for that, might be. இல்லை, நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கும் நம்ம பாதிக்கப்படுறோம், பெரிய காரியத்துக்கும் பாதிக்கப்படுறோம். ஒரு கிறிஸ்துவுக்காக யாராவது வந்து உங்க மேல துப்புனாங்கன்னு வைங்க உங்க முகத்துல, அப்ப அதுக்கும் நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். So we have something in us that we always get offended. நமக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, நம்ம எப்பொழுதுமே நாம பாதிக்கப்படுறது. Now we cannot justify that. அதை நாம் வந்து நியாயம் காரண காரியம் சொல்லிட்டு இருக்கோம். If you set a level to which I will get offended, Satan will test you. God will allow that testing. Satan will tempt you to offend you in that area. இப்ப நீங்க வந்து நான் பாதிக்கப்படுறதுக்கு நான் வந்து அனுமதிக்கிறேன் என்று சொன்னா, உங்களுக்கு சாத்தானும் வந்து சோதிப்பான், தேவனும் அதற்கு அனுமதி கொடுப்பான். Satan will tempt, God will allow that thing. சாத்தான் வந்து சோதிப்பான், தேவனும் அதற்கு அனுமதி கொடுப்பார். You know, if you say that, so you need to day to day analyze, and you need to ask the Lord, Lord, I don't want to be offended. I am your child. I am who I am in front of you. I give up my right to be offended. I want to come and stand in a position where I won't be offended, but rather, whatever situation, I want to now show your love, your word, your promise, your strength, your authority. You know, authority doesn't mean you don't get, you know, offended or something. You can use your authority, but you need to give up your right to be offended. நீங்க தேவனிடத்துல வந்து நீங்கள் ஜெபிக்கலாம், தேவனே நான் எந்த ஒரு காரியத்துக்கும் நான் பாதிக்கப்பட விரும்பவில்லை, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்களோ நான் அதுதான், யாரு வந்து என்ன சொன்னாலும் நான் என்னுடைய உரிமை, பாதிக்கப்படுவதற்கு உள்ள என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். When Jesus asked the disciples and they said follow, I believe this was one of the major thing, one of the biggest thing. You need to deny yourself and follow me. When you follow me, just like me, you will be persecuted. For my name's sake, you will be offended. For my name's sake, many things they will see in you that is going to it's going to offend you.
but you need to deny yourself and follow me. That is the only way available. அதனால்தான் இங்கே இயேசு வந்து அவருடைய சீஷர்கள் உங்களை பின்பற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்கிறார், நீங்கள் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை தூக்கி வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது ஏன் அவர் அதை சொல்கிறார் என்றால், அவருடைய நாமத்தின் காரணமாக, அவரின் காரணமாக நிறைய பேர் வந்து அவர்களை அவமதிக்கும் பொழுது அவர்கள் அதற்காக பாதிக்கப்படுவார்கள். அதற்காக தான் அவர் சொல்லுகிறார். But I am not saying that now you go and offend someone who is a Christian and say don't be offended. I am not asking you to do that. அப்படி இல்ல உடனே நீங்க போய் ஒரு கிறிஸ்தவனை போய் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு தவறா சொல்லிட்டு நீ வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. You will be offended anyway. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து if you want to be in the kingdom of God and you want to live a victorious life, you want to live like Christ, you will surely be offended. நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்றாலும், நீங்கள் வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றாலும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீர்கள். Rise up, strengthen yourself. You are not alone. நீங்கள் வந்து எழுந்திரீங்கள், உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. You know what is one of the major or very often said prayer? என்ன ஒரு பெரிய காரணம் வந்து ஜெபத்துல சொல்லப்படுகிறது தெரியுமா? The Lord's prayer. தேவனுடைய ஜெபம். How many of you know Lord's prayer? எத்தனை பேருக்கு வந்து தேவனுடைய ஜெபம் தெரியும்? How does it start? எப்படி அது ஆரம்பிக்கிறது? When we are alone in our room, we need to go, and how we have to pray? My Father in heaven. Is it? நாம வந்து தனியா ஒரு அறைக்குள்ள போயிட்டு என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவே. Is it what my Father in heaven is what it said? Our Father in heaven. ஆனால் அதில் போட்டு எங்களுடைய பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. You and me cannot be alone at any point in our life. நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலையும் நாம் தனியாக இல்லை. We have our, even including our brothers and sisters in Christ who have offended us also is our only. If no one is there with us also, we have a triune God who makes ours. It's more than one, more than two, it's four. நம்மளுடைய வந்து சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்மை பாதிக்கப்பட்டாலும் சரி பாதிக்கப்படலைனாலும் சரி எல்லாரும் நம்ம தான். நம்ம யாருமே நம்ம கூட இல்லாட்டி கூட நம்மளுடைய திருத்துவ தேவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 பேர். So we all go into the room alone. We are alone. I am alone, and we'll pray Lord's prayer. Our Father in heaven. Who is our? நம்ம எல்லாரும் வந்து ஒரு அறைக்குள்ள போயிட்டு நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே. யார் எங்கள்? So we are not alone at any point, and Elijah was not alone. That's what the Lord is saying to him. நம்ம எப்பொழுதுமே நம்ம வந்து எந்த நேரத்திலையும் தனியாக இல்லை, எலியாவும் தனியாக இல்லை. அதைதான் தேவன் அவரிடம் சொல்லுகிறார். The Lord touched Elijah. தேவன் எலியாவை தொட்டார். Let's all just close our eyes. நாம் கண்களை மூடுவோம். Just submit to the Lord. தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். If we need to follow the Lord, we need to deny ourselves. நாம் தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். We need to give up our right to be offended. நம்ம பாதிக்கப்படுகிறதுக்கு இருக்கிற எல்லா உரிமையையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். We cannot be offended by Satan. சாத்தானால நாம் பாதிக்கப்பட விடக்கூடாது. We cannot be offended even by anyone, whoever is in the kingdom of God, even our brothers and sisters. யார் நம் தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் யார் என்ன சொன்னாலுமே நாம் வந்து அதனால் பாதிக்கப்படக்கூடாது. This is the picture of denying ourselves. இதுதான் நாம் நம்மையே தன்னைத்தானே வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. Take up the cross and follow the Lord. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும். Lord, in many situations, Lord, we have, Lord, gone away, made wrong decisions, depressed, anxiety, because we were offended, Lord. But Lord, we pray, we look unto you, O Father. We look unto you, Lord. Even though how much offense you face, Lord, you are not offended. But you forgave, Lord. You had a purpose, you had a calling in your life, you belong to the kingdom of God, you came to reveal the Father's love. Lord, we are coming into that, Lord. Yes, Lord. Lord, mold each one of us today, Lord. Strengthen each one of us today, Lord. Yes, Lord. Lord, we pray, O Father, from the life of this greatest prophet Elijah, Lord, we learn today, Lord, that we are not alone. Yes, Lord. There is nothing that can offend us because, yes, Lord, you are with us. Yes, Lord. Lord, have an encounter in your children's life. Yes, Lord. Lord, let your children have an experience with God, and whatever situation they are facing, Lord, we know, Lord, the victory belongs to you. Let not, Lord, the words and the lies of the enemy
speak into your children's life. Let it not gain access into their life. Let their hearts and mind not be open to the lies of the enemy. But today, Lord, we want your promises to rule. This is our desire. Yes, Holy Lord. Spirit, bring this, counsel us, guide us into this today, Lord. Yes, We Lord. need your help. Yes, This is what we ask and receive in the mighty name of Jesus. Yes, Amen. Amen. Amen.